இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 9 நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஜின்சுரிக்கி ஸ்டியர்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓப்பனிங்லயே சான்சினோபியை சேர்ந்த ஒருத்தன் பாத்தீங்கன்னா வெடிக்காத ஒரு பேப்பர் பாம்பை கண்டுபிடிச்சிருவான். இந்த ஒரு விஷயத்த நம்ம டெட்டனேட் பண்ணி ஆகணும் அப்படிம்பாங்க. அதனால ஒர்க் பண்றதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க, அதை நம்ம டெட்டனேட் பண்ணலான்ட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து அந்த பேப்பர் பாம்பை வெடிக்க வைப்பாங்க. சாண்ட் கமிட்டில பாத்தீங்கன்னா புது காசைக்காகவே நம்ம டிசைட் பண்ணி ஆகணும்னு பேசும்போது அது எப்படா இவ்வளவு ரெக்லஸா பேசுறீங்கன்ட்டு ஆப்போசிட்ல இருந்து கத்திட்டு இருப்பாங்க. காசைக்காகவே நம்ம காப்பாத்தணும் தான், அதை விட பிரியாரிட்டியான விஷயம் நமக்கு புது காசைக்காக வேணும். அப்படின்னாதான் நம்மளோட இந்த வில்லேஜ கொஞ்ச நாள் சேஃபா வச்சிருக்க முடியும் அப்படின்பாங்க. பாக்கி எல்லாம் கடுப்போடவே தான் இருப்பாரு. அந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கும். ஒரு ஷினோபி வந்துட்டு இவங்க டெட்டனேட் பண்ண விஷயத்த வந்து பாக்கிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பேப்பர் பாம்பை வெடிக்க வச்சோம், அதனால யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. ஆனா என்ட்ரன்ஸ் மட்டும் ரொம்பவுமே மோசமான நிலைமையில இருக்கு. ரிப்பேர்ஸ் பண்ண அரை நாளுக்கு மேல தேவைப்படும் அப்படின்பா. இருக்க எல்லா ஷினோபிஸையுமே அந்த சைட்டுக்கு கூட்டிட்டு போய் உடனே ரிப்பேர் பண்ற வேலையை பாரு அப்படின்பாரு பாக்கி. ஜன்னல் வழியே பாப்பாரு. சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த பீப்புள்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காத மாதிரி தான் இருப்பாங்க. இந்த வில்லேஜ்ல ஒரு சின்ன ஸ்கிராச்சிங் கூட விழுகாம பாத்துக்கிட்டதுக்கு காராக்கு தேங்க்ஸ் பண்ணியே ஆகணும். ஆனா அதுக்கு கொடுத்த விலை என்னமோ அதிகமா போச்சு அப்படின்பாரு. இந்த பாயிண்ட்ல இன்னும் ஷினோபி ரிப்போர்ட் பண்றதுக்கு வருவான். இந்த இறந்து போயிருப்பாங்க சோ அவங்களோட பாடிஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணியாச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது இன்னொருத்த வந்துட்டு பர்சியூட் பண்ண போன டீம் வந்து காங்குரோவை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்பா. அதாவது ஹாஃப் அ டேக்கு மேல ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அவன் ரொம்பவுமே அன்கான்சியஸா இருக்கான், அதே மாதிரி மோசமான நிலைமையில இருக்கான் அப்படின்பா. ரொம்பவுமே சேடா ஃபீல் பண்ணுவாரு காங்குரோக்காக. காங்குரோ அப்புறம் அவனோட உடஞ்சு போன பப்பட்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிருப்பாங்க. காசைக்காக எங்க இருக்காருங்க லொகேஷனை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்கும் போது பர்சியூட் யூனிட் இன்னுமே தேடிட்டு தான் இருக்காங்க, சீக்கிரமாவே ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்பாங்க. எல்லாருமே செத்து கிடப்பாங்க. சசோரி லேட்டா வந்துட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்பா. இது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு, ஜாலியா இருந்தாலே டைம் சீக்கிரமா போகுது அப்படிங்கும் போது என்னடா அப்படின்பா டைடரா. உனக்கு என்னப்பா உன் மிஷினை நீ முடிச்சிட்ட, ஒன் டைல் ஜின்சுரிக்கே நீ தூக்கிட்ட, ஆனா என்ன பாரு நான் இன்னும் எனக்கான மிஷினை முடிக்கவே இல்ல, அவனே என்ன தேடி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பான். நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்பா டைடரா. அவன் எந்த மாதிரியான ஜின்சுரிக்கே அப்படின்பா டைடரா. அதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முன்னாடியே சொல்ல முடியுமா, இருந்தாலும் நம்ம ஒருத்தனை தூக்கிட்டோம்ல அப்படின்பா. இந்த இடத்துல சாசோரியோட வாயை காட்டுவாங்க. ஆக்சுவலா இது ஒரு பப்பட். நருட்டோ செம்மரேஜோட போயிட்டு இருப்பான், நாங்க வந்துட்டு இருக்கோம் காரான்னு சொல்லிட்டு பொறுமையா போக சொல்லுவாங்க. கக்காஷியும் சரி சக்குராவும் சரி. ஜிராயா பொறுமையா இருக்கணுங்க விஷயத்த நல்லாவே அவன் சொல்லி கொடுத்திருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ இருந்தாலுமே கடுப்புல தான் போயிட்டு இருப்பான். சக்குரா அந்த பாயிண்ட்ல டமாரியை பாத்துருவா. காங்குரோவை ஆபரேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. பார்த்தோன்னே இது பாய்சனான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கு ஆன்டிடோட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டமாரி காராக்கு நடந்த விஷயத்த கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருப்பா. இந்த பாயிண்ட்ல அந்த சகுனமே சரியில்லைன்னு சொல்லி நோட் பண்ணிப்பாளே, அந்த விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பாப்பா. சாண்டுக்கு போக இன்னுமே 2.5 நாளுக்கு மேல ஆகும், அதனால நம்ம சீக்கிரமா கிளம்பணும் பாரு கக்காஷி. எல்லாருமே கிளம்பி போவாங்க. ட்ரீட்மெண்ட் ரூம் 3ல காட்டுவாங்க. காங்குரோவோட காயங்கள் ஒன்னும் பெருசா இல்ல, ஆனா அப்படின்னு மெடிக்கல் ஷினோபி சொல்றதுக்கு முன்னாடி பாய்சன் தானே அப்படின்பாரு பாக்கி. இது கம்ப்ளீட்டா புதுசா இருக்கு, இதை நியூட்ரலைஸ் கூட பண்ண முடியல அப்படின்பாங்க. முதல்ல காரா இப்ப காங்குரோவான்ட்டு கடுப்பாவாரு பாக்கி. நருட்டோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அகாட்சுகில இருந்து இட்டாச்சியன் கீசமே வந்திருப்பாங்க இல்லையா, நருட்டோ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த திங்க் பண்ணி பாப்பான். இதுக்கப்புறமா ஜிராயா அகாட்சுகி வந்து உன்னை தேடி வரல, உனக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல அதை தேடி வந்திருக்காங்க. அதாவது அந்த 9 டெய்ல்ஸ் அந்த பவரை அவங்களோட ஓன் வில்காக கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு திங்க் பண்றாங்க அப்படின்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பாப்பான். நருட்டோ வேகமா போறத பார்த்து சக்குரா முதல்ல பொறுமையா போடான்னு சொல்லி கத்துவா. பயங்கரமா ஷவுட் பண்ணுவான் நருட்டோ. எனக்குமே தெரியும் எதுக்காக அவனுங்க என்னையும் காராவையும் டார்கெட் பண்றாங்கன்னு அப்படின்பா. மறைச்சு பேசுறக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கே தெரியும்ல சக்குரா, எனக்குள்ள அந்த 9 டெய்ல்ட் ஃபாக்ஸ் ஸ்பிரிட் இருக்கு அப்படின்பா. டமாரி ஷாக் ஆவா. நருட்டோ சின்ன பையனா இருப்பான். எல்லா பெரியவங்களுமே இது அந்த பையன் தானே அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க. இவங்ககிட்ட நிக்க வேண்டாம் வாங்க போலான்ட்டு எல்லாம் கிளம்புவாங்க. இன்ஃபேக்ட் அது ஒரு சின்ன குழந்தைன்னு கூட தெரியாத மனுஷங்க தான் அவங்க. நருட்டோ அவனோட நெஞ்ச புடிச்சுக்கிட்டு காராவும் நானும் சேம், எங்களுக்குள்ள அந்த மான்ஸ்டர் இருக்கு, அதை தேடிதான் அந்த நாயை வரானுங்க அப்படின்ட்டு ஒரு மரக்கிளையில கால வைப்பான். அது பயங்கரமா உடையும். இது பாத்தீங்கன்னா நருட்டோவோட ரேஜ ஷோ பண்ணும். நருட்டோ அவனுங்க எங்களை ஒரு மான்ஸ்டரா மட்டும் தான் பாக்குறானுங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கத்துவான். காரா நருட்டோ கிட்ட சொல்லிருப்பான் இல்லையா மான்ஸ்டரா, அப்ப நீ நானும் சேம் தான், நான் பிறக்கும் போதே மான்ஸ்டரா தான் இருந்தேன் அப்படின்னு இருப்பான் இல்லையா நருட்டோ கிட்ட. அதை திங்க் பண்ணி பாப்பான். நானும் அவனும் எல்லா வகையிலுமே சேம் தான், என்னை விட ஜாஸ்தியாவே அவனுக்காக அவன் போராடி இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது யாருனாலுமே எந்த வார்த்தையுமே சொல்ல முடியாது. காரா இதுக்கு முன்னாடி சொல்லிருப்பான், அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கலைப்பொருள், அவங்க அழிக்க விரும்புற கடந்த காலம், அப்புறம் ஏன் நான் இங்க இருக்கணும், எதுக்காக நான் வாழ்றேன் அததான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல, ஆனா வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல, இல்லைன்னா அது செத்ததுக்கு சமந்தானே அப்படின்னு இருப்பாங்க காரா. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நருட்டோ சைட் இருக்க வந்திருப்பாரு, கக்காஷி சக்குரான்ல வந்திருப்பாங்க. ஆனா காராவுக்கு தனிமையை தவிர வேற எதுவுமே கிடைச்சிருக்காது. நருட்டோ அந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்த்துட்டு தான் ஏன் எப்ப பார்த்தாலும் அவனுக்கே எல்லா மோசமான விஷயமும் நடக்குது, அவனை இந்த தடவை அவனுங்க தேடி வந்துட்டானுங்க, நான் கண்டிப்பா இது நடக்கிறதுக்கு விட மாட்டேன், எப்படி இருந்தாலும் நான் அவனை
காப்பாத்தியே தீருவேன் அப்படின்பா. அதனாலதான் நான் எந்த ஒரு டைமே வேஸ்ட் பண்ணாம போயிட்டு இருக்கேன் அப்படின்பா. டெமாரி வருத்தப்படுவா. 1 drop of water அவ மேல படும். பார்த்தா நருட்டோ அழுதுருப்பான். இந்த பாயிண்ட்ல டெமாரி நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. அடுத்த நாள் விடிஞ்சிரும். ட்ரீட்மெண்ட் ரூம் 3க்கு பாக்கி போவாரு. கான்சியஸ்க்கு வந்துட்டான், இருந்தாலுமே நமக்கு கொஞ்சமா தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அவனால. நேத்தை விட நிலைமை இன்னைக்கு மோசமா இருக்கு அப்படின்பாங்க. பாக்கி இது நீங்க தானே அப்படின்பா. பேசறதுக்கு ட்ரை பண்ணும்போது பேசாத அப்படின்பாரு பாக்கி. த ரெட் சாண்ட் அப்படின்பா. பக்கத்துல போய் அந்த பேரை கேட்டோனுமே இதனாலதான் எல்லாமே அப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆவான் பாக்கி. காராவை தேடி போன டீம் உடனே ரிட்ரீட் பண்ண சொல்லுவாரு. காங்க்ரோவை ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறமா எந்த ஒரு கான்டாக்டுமே நடக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நம்ம அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு பாக்கி திங்க் பண்ணுவாரு. என்னாச்சுன்னு இன்னொரு ஷினோபி கேட்கும் போது ஒண்ணுமில்ல அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு. அந்த ஷினோபி வேகமா ஓடி வந்து சுப்பீரியர்ஸ் நிறைய பேரு ரிப்போர்ட்ஸ் கேக்குறாங்க அப்படின்பா. ரிப்போர்ட்ஸ்க்காக டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஆக்ஷன்ல தான் இறங்கி ஆகணும் அப்படின்பாரு. காரா இல்லாம எத்தனை ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு உடனே ஹானரபிள் சிப்ளிங்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டாகணும். ஆனா அவங்க வெள்ளிங்க வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் போவாரு. சக்குரா ஃபுட் பில் யூஸ் பண்றதுக்கு போகும்போது ஃபுட் பில் யூஸ் பண்றது அவசரத்துக்கு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளை எல்லாம் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்பாரு. சக்குரா அதை சாப்பிட்டு வேகமா போவா. இது டோட்டலாவே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குடா கெல்ட் பையனே அப்படின்பா டெமாரி. நருட்டோ கிட்ட சக்குரா அன்னைக்கு ஒருத்த வந்தான்ல அப்படின்ட்டு இட்டாச்சிய மென்ஷன் பண்ணுவா. அவன் ஒன்னதான தேடி வந்தான் அப்படின்ட்டு. 2.5 வருஷம் நான் சும்மா ட்ரைனிங் மட்டும் எடுத்துட்டு இருக்கல, லேடி சுனாடையோட லைப்ரரியில அவுட் சைட் திங்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிருக்கேன். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் வினோதமா இருக்க விஷயமே அப்படின்ட்டு சாஸ்கே பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் எனக்கு கனவு இல்ல, லட்சியம். நான் என்னோட கிளானை ரெஸ்டோர் பண்ணுவேன். நான் கொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கான், என்னால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும். நான் பழி வாங்குறவன், என்னோட இறைய விட நான் ஒன்னும் வீக்கா இருக்க கூடாது, அதுக்காக தான் இந்த ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு இருப்பான் இல்லையா. அந்த விஷயத்துல சக்குரா மென்ஷன் பண்ணிட்டு இட்டாச்சி உச்சிகா அது அவனோட அண்ணன் தானே அப்படின்பா அக்காட்சுகி மெம்பர். நருட்டோ அந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இட்டாச்சி மீட் பண்ணும்போது சாஸ்கே தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காப்பாத்திருப்பான். இத்தனை வருஷமா உன்னை கொல்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணிப்பான் இல்லையா, அதெல்லாம் திங்க் பண்ணி பாப்பான். நருட்டோக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உன்னோட கண்கள் அண்ணனோட விட கிரேட்டா இருக்கு, என்னோட பவருக்கானாவது நீ என்ன தேடி வருவடா அப்படின்ட்டு போயிருப்பான். சோ ஒரோச்சிமாரு கிட்ட வந்து இந்த பவர் அப்டேட் பண்றதுக்காக தான் சாஸ்கே போயிருக்கான். ஆனா சாஸ்கேவோட உடம்பு மேல மட்டும் தான் அவன் குறியா இருக்கான். அந்த ஒரு பொசிஷனை தடுக்கிறதுக்குமே நம்ம கிட்ட வெறும் 6 மாசம் தான் கையில இருக்கு அப்படின்பா. சக்குராக்கு இத பத்தி எல்லாம் கூட தெரியுமா அப்படின்ட்டு ஷாக்காவா நருட்டோ. சக்குரா இந்த பாயிண்ட்ல நம்ம மட்டும் இப்ப அக்காட்சுகியை நெருங்கிட்டோம்னா நமக்கு ஒரோச்சிமாருவை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாஸ்கேவை நெருங்கிடலாம் அப்படின்ட்டு இட்டாச்சி மேலதான் பயங்கர கடுப்புல இருப்பா. அவனாலதானா சாஸ்கே ரொம்ப தூரம் போயிட்டான். அதே மாதிரி நருட்டோவையும் வேற சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த தடவை எப்படியாச்சும் சாஸ்கே நருட்டோ 2 பேத்தையுமே நான் காப்பாத்துவேன் அப்படின்னு திங்க் பண்ணுவா. பாக்கி அந்த ஹானரபிள் சிப்ளிங்ஸ மீட் பண்றதுக்கு போகும்போது எபிசோ சியோ கிட்ட நம்மள யாரும் நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்பாரு. ரியாக்ஷனே இருக்காது. அக்கா நீ முடிச்சிட்டு தான் இருக்கியா அப்படின்பா எபிசோ. பாக்கி ரீச் ஆயிருவான். அக்கா அப்படின்ட்டு கத்துவான் எபிசோ. திரும்ப ஆன்னு கத்துவாரு. என்ன செத்துட்டியா அப்படின்பாரு. லேடி சியோ கையில இருந்த அந்த பிஷிங் ஸ்டிக் பாத்தீங்கன்னா கீழே விழுகிற மாதிரி போகும். ரொம்பவுமே ஷாக் ஆயிருவாரு. திடீர்னு அந்த குச்சியை சொலட்டிட்டு நான் செத்த மாதிரி நடிச்சேன் அப்படின்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம் இப்படி பண்ணலாமா அப்படின்பாரு எபிசோ. பாக்கி இந்த இடத்துக்கு வந்துட்டு ஹானரபிள் சிப்ளிங்ஸ் அப்படின்பாரு. எங்களுக்கு நீங்க அசிஸ்ட் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் வைக்கலான்னு வந்தேன் அப்படின்பா. பழைய புக்ஸ்னாலே அதை கட்டி ஷெல்ஃப்ல வைக்காதான் பழக்கம். அந்த வகையில நாங்க என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்பாங்க லேடி சியோ. அக்காட்சுகிங்க ஆர்கனைசேஷன் சுகாக்குவ தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னுமே லேட் பண்ணிட்டு இருக்க முடியாங்கிறப்ப இது உங்க ஜெனரேஷன், நீங்க தான் அந்த பிரச்சனை பாத்துக்கணும் அப்படின்பாரு எபிசோ. உங்க 2 பேத்துக்குமே 5 கிரேட் நேஷன்ஸ்ல நல்ல பேரு இருக்கு. நம்ம அலைடா இல்லாத நேஷன்ஸ் பத்தி கூட உங்களுக்கு தெரியும். எங்களால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்க அப்படிங்கும் போது லேடி சியோ நாங்க தான் ரிட்டையர் ஆயிட்டோமே அப்படின்பாங்க. உலகத்துக்கும் எங்களுக்கும் இந்த கனெக்ஷனே போயிடுச்சு. கடைசியா என் பேரனை மட்டும் ஒரே தடவை பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்பாங்க. அப்ப இது கன்வீனியன்டா போச்சு. அக்காட்சுகி மெம்பர்ஸ்ல உங்க பேரனும் ஒருத்தன் அப்படின்பாரு. பாக்கி லேடி சியோ அப்படின்னு கூப்பிடுவாரு. அவங்க ரொம்பவுமே மனசுடைஞ்சு இருப்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, வாய்ஸ் ஓவர். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜோட லாட்டரிஸ் விக்கிற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் சீலிங் ஜுட்சு 9 ஃபேண்டம் டிராகன்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் பார்க்க போறோம் அப்படின்பா. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிற டைட்டில் போடுவாங்க. சக்குரா சமனிங் ஜுட்சு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இது வந்து ஸ்பேஸ் டைம் பத்தின ஜுட்சு. நமக்கு தேவையான அனிமல்ஸ் நம்மளால சமன் பண்ணிக்க முடியும் அப்படின்பா. நருட்டோ கிட்ட நம்ம சமனிங் பண்ண அனிமல்ஸ் லிஸ்ட் பாப்போமா அப்படின்பா. நருட்டோ சீஃப் டோட பார்த்தோம், அப்புறம் கட்சுய பார்த்தோம், அப்புறம்
ஒரோச்சிமாருவோட மாண்டா, அப்புறம் பார்க்கணும் தான் அப்படின்பா. டெமாரியோட காமட்டாரி மறந்துடாது அப்படின்பா சக்குரா. அப்புறம் தேர்ட் ஒக்காகேவோட என்மா, அப்புறம் டாயியாவோட டோக்கி, அப்புறம் ஊகானன் சாக்கோனோட ரஷமான். அப்படிங்கும் போது நருட்டோ அப்புறம் காய் சென்சேவோட அந்த நிஞ்சா டர்ட்டில் அப்படிமா நான் அதை ஒரே தடவை தான் பாத்திருக்கேன் அப்படின்பா. இந்த அனிமல்ஸ் பத்தில எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்பா சக்குரா. அது அப்படின்னா உடனே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சமனிங் ஜுட்சு பண்ணுவான். வேணான்பா சக்குரா. சீஃப்டோட கூப்பிடுவான். பாத்தீங்கன்னா மேல இருந்து விழுவாரு. 2 பேருமே நசுங்கி இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.